நீங்க தெரியல எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. நான் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் ஏறிச்சு. ஓகே, பால் விலை ஏறிச்சு. அப்புறமா ஓலா யூபர்லாம் அங்கே பேன் பண்ணாங்க. ரேப்பிடோ நம்ம அது வேலையும் ஏறிச்சு. ஆல்ரெடி அங்கே உள்ளே போகிறதுக்கே ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏறிட்டாங்க. பஸ்ஸு நீ ஓடல. ஸோ அதனால் இன்றைக்கி எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில்னா போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் என்னெல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸ்னு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னா, போல் விஜய் சார் ஒரு ஆம்புலன்ஸ்லாம் நீங்கள் ஓட்டியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் காமிச்சாங்க. ஆம்புலன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா 10th ரிசல்ட் நீங்கள் வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் கேர்ள்ஸ் தான் பெஸ்ட்டு, பாய்ஸ் எல்லாம் அந்த பர்சன்டேஜ் கம்மி. அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ், 12th ரிசல்ட் வந்துச்சு. அதுலேயும் பாஸ் ஆகிட்டாங்க எல்லாரும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன நியூஸ் எஜுகேஷனில் நீட் எக்ஸாம் அகைன் நீட் எக்ஸாம் பற்றி நீட் எக்ஸாம் புலம்பல் ஆரம்பிச்சாச்சு. ஓகே, டிஎம்கேனா புலம்பினாங்க போல டிவிகேவும். ஓகே, அவங்க சொல்கிறாங்க 12th மார்க் வச்சா போடணும். ஓகே, சரி நான் கேட்குறேன் சிஎம் சார், 12th மார்க் வச்சா போடணுன்னா அப்போ காலேஜ் போகிறவங்கலாம் ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் படிக்கணுன்னா 1,00,000 கோடி டொனேஷன் கேட்பான். அப்போவே 1,00,000 கோடின்னு. இப்போ ஜிஎஸ்டி இருக்கிற காலம். இன்றைக்கி 12th பாஸ் மட்டும் போகணுமா? அதனால் நீட் எக்ஸாம் இஷ்யூ அப்படியே போயின்னு இருக்குது. நீட் எக்ஸாமில் பேப்பர் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆன்சர் லீக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதுவே கேன்சல் பண்ணாங்க நீட் எக்ஸாமு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பொலிட்டிக்கல் அகைன் நீட் இஷ்யூ. அப்புறமா மும்மொழி கோடுகள் சிபிஎஸ்சியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டிவிக்கே சொல்லிட்டாங்க டிஎம்கே மாதிரி, நாங்கள்லாம் இருமொழி கொள்கைனால் பயணிப்போம், இதான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதே காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே, டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா அதே தான். ஓகே, ஸோ இந்த நியூஸ்லாம் போயின்னு இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங் நியூஸில், பொலிட்டிக்கல் நியூஸில் நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்வீட் ஆஃப் பானேஷ் வ்ளாக் யூடியூப் இருக்குது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேன்ஸ். இந்த வீடியோ